கெமிஸ்ட்ரியில் நான் 161 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, நான் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் நான் கொஷின் பேப்பர் ப்ரெடிக்ட் பண்ணிட்டேன். நான் வந்து ஒரு 31லேருந்து 35 கொஷின்ஸ் வந்து எதெல்லாம் கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, ரிப்பீட்டடாக எது வந்திருக்குன்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணி அதை ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். நிறைய எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன் அந்த ஸ்பெசிஃபிக் டாபிக்ஸ்லேருந்து. தட் ரியலி ஹெல்ப் மீ. நான் வந்து எக்ஸாமில் வந்து கெமிஸ்ட்ரி போனோடனே கெமிஸ்ட்ரி கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்தோன்னே எந்த சர்ப்ரைஸ் இல்லாமல் ஈஸியாக நான் எக்ஸாமில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டு வந்துட்டேன். தட் ரியலி ஹெல்ப் மீ டு பூஸ்ட் அதர் மார்க்ஸ். நம்ம ஒரு கொஷின் பேப்பர் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருக்குன்னு நினச்சோம்னாவே நமக்கு இன்டர்னலி நம்ம பிரெயின் வந்து இன்னும் நமக்கு ஹாப்பினஸ் கொடுக்கும், ஒரு நல்ல பூஸ்டப் கொடுக்கும். அது இல்லாமல் நமக்கு டைரெக்டாக கெமிஸ்ட்ரி ஹெல்ப் பண்ணதை தாண்டி ஃபிசிக்ஸ் ஆகட்டும் பயாலஜி ஆகட்டும் ஒரு பாசிட்டிவ் மைண்ட் கொடுத்துச்சு. அந்த நாள் எனக்கு சக்ஸஸ் அடையிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது திஸ் திங். நான் என்ன ப்ரெடிக்ட் பண்ணனோ அதே மாதிரி எனக்கு கொஷின் பேப்பர் நான் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு. தட்ஸ் வை ஐ கிரியேட்டட் திஸ் வீடியோ. எனக்கு தெரிஞ்ச அந்த கொஷின்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். தட்ஸ் வை ஐ கிரியேட்டட் திஸ் வீடியோ. ஐ எம் சுதர்ஷன் ஃப்ரம் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் இன் தமிழ். தமிழில் உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக நீட் கைடன்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்லிட்டு இருக்கேன். லெட்ஸ் ஸ்டார்ட். எஸ், the first structure we are going to see is inorganic chemistry. ரொம்ப முக்கியமான structures and reactions. அதில் most important is distorted octahedral. இந்த ஸ்ட்ரக்சர் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அதில் என்ன ஹைப்ரிடைசேஷன் இருக்குங்கிற நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் அனலைஸ் பண்ணணும். இந்த பேஜ் பி பிளாக் எலமெண்ட்ஸில் கிளாஸ் 12 பி பிளாக் எலமெண்ட்ஸில் 18 குரூப் எலமெண்ட்ஸில் லாஸ்ட் பேஜ் இதுதான். இந்த பேஜில் இருக்கிற 5 டயக்ராமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொன்றிலுமே என்ன ஸ்பெஷாலிட்டினா ஹைப்ரிடைசேஷன் ஒரு மாதிரி இருக்கும், பட் ஷேப் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். திஸ் இஸ் அ ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபவுண்ட் இன் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஸோ இது எல்லாமே நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. இந்த எல்லா ஸ்ட்ரக்சர்ஸ்லையுமே நம்ம பெக்யூலியராக ஒன்று பார்த்தோம்னா ஹைப்ரிடைசேஷன் ஒரு மாதிரி இருக்கும், பட் ஸ்ட்ரக்சர் வந்து ஆக்சுவலாக வேற மாதிரி இருக்கும். தட் இஸ் த டிஃப்ரெண்ட் திங். அதனால தான் வந்து இது ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறேன். தீஸ் 5 ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் 4 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதில் லீனியர் ஸ்ட்ரக்சர் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், XeF2 இருக்குது. அதில் ஆக்சுவலாக பார்த்தோம்னா நமக்கு 5 பேர்ஸ் இருக்குது, 5 எலக்ட்ரான் பேர்ஸ் இருக்குது. அதில் 3 லோன் பேரும் 2 பாண்ட் பேர் இருக்குது. ஸோ தட் நமக்கு 5 அப்படிங்கிற ஒரு டோட்டல் வருது. பட் நமக்கு அந்த 3 லோன் பேரும் சேர்ந்து ஈக்விட்டோரியலும் அந்த ஆக்சியல் லைனில் இருக்கனால நமக்கு அது கேன்சல் ஆகிட்டு வெறும் XeF2 இந்த பாண்ட் பேரோட எஃபெக்ட்ஸ் மட்டும் தான் நமக்கு நிற்கிது. தட்ஸ் வை அதோட ஷேப் வந்து லீனியராக மாறிடுது. ஸோ நான் சொல்கிறது ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கலாம், ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். இதெல்லாம் தான் ஒரு டிஃப்ரெண்ட்டான திங் நம்ம கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம். ஐ திங்க் நீட் 2019 எழுதினவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். BR3O8 அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக நான் நீட் 2019 எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு 8 ஸ்ட்ரக்சர் எழுதி வச்சுருந்தேன். இந்த 8 ஸ்ட்ரக்சர்லேருந்து ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து நீட்டில் கேட்கலாங்கிற மாதிரி ஜஸ்ட் ஒரு ஐடியா மட்டும் தான் இருந்தது. அதில் 8th ஸ்ட்ரக்சராக BR3O8ங்கிற ஸ்ட்ரக்சர் எழுதி வச்சுருந்தேன். ஸோ தட் எக்ஸாமில் கேட்டோன்னே ஐ ஃபெல்ட் இட் ஈஸிலி, நான் ஈஸியாக எழுதிட்டேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய எக்ஸ்பெக்டட் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. ஐ வில் ஷேர் தோஸ் சூன். நவ் வி ஆர் மூவிங் அஹெட். நம்ம இப்போ ஸ்ட்ரக்சர்ஸ் ஓரளவுக்கு முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ரியாக்ஷன்ஸ். மெட்டலர்ஜி சாப்டர்லேருந்து எந்த ரியாக்ஷன் கேட்கலான்னா தீஸ் 4 ரியாக்ஷன்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். FeS + O2. ஸோ இந்த 4 ரியாக்ஷன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மெட்டலர்ஜி சாப்டரில் நமக்கு காப்பர் அண்ட் ஃபெரஸ் ரிலேட்டடான கான்செப்ட்ஸ்லேருந்து இருக்கு. FeS + 3O2 gives FeO + SO2. இந்த FeO எடுத்து SiO2 சேர்த்தோம்னா FiSiO3. Cu2S + 3O2 gives Cu2O + SO2. அப்புறம் அந்த Cu2O எடுத்து Cu2S சேர்த்தோம்னா ஃபைனலி வி கெட் காப்பர் அண்ட் SO2. இது வந்து காப்பர் எக்ஸ்ட்ராக்ஷனுங்கிற ப்ராசஸில் நமக்கு இந்த காப்பர் நம்ம எப்படி பியூரிஃபை பண்ணி எடுக்கிறோங்கிற இதில் வந்து இந்த ரியாக்ஷன்ஸ் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இதில் முக்கியமாக எந்த 2 ரியாக்டன்ஸ் சேர்றப்ப நமக்கு என்ன ஸ்பெசிஃபிக்கான ப்ராடக்ட் கிடைக்குதுங்கிறது தான் வெரி வெரி கீன் திங். நம்ம வந்து நல்லா படிச்சிருக்கணும், நிறைய தடவை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அண்ட் ரிலேட்டடான MCQs இருக்குது. கம்ப்ளீட் த ரியாக்ஷன் கொடுத்துருவாங்க, இல்லைனா ஃபில் இந்த இது கொடுத்து 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஸோ நிறைய டைப்பில் இதுலேருந்து கொஷின் கேட்கலாம். டைரெக்டாகவும் சரி இன்டெரக்டாகவும் கேட்கலாம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் வச்சு விளையாடுவாங்க. லாட் ஆஃப் திங்ஸ் டு பி ஆஸ்க்ட் இன் இட். மெட்டலர்ஜியில் காப்பர் எக்ஸ்ட்ராக்ஷனுங்கிற டாபிக் கீழே இருக்குது, நீங்கள் போய் படிச்சுக்கலாம். எஸ், ஹாய், நான் இப்போ கீழே வந்துட்டேன். இப்போ வந்து எமல்ஷன்ஸ் அண்ட் கொலாய்ட் பற்றி பார்த்தோம்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் இஸ் எக்ஸாம்பிள்ஸ். ரீசெண்ட் இயர்ஸில் இது சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி சாப்டர் வந்து இருக்கு. இந்த சாப்டர் வந்து எக்ஸாம்பிள்ஸ்லேருந்து தான் நிறைய கொஷின்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. தட் டு எமல்ஷன்ஸ் அண்ட் கொலாய்ட், அதுக்கு ரிலேட்டடான டாபிக். அதில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த டேபிள் NCERTயில் கொடுத்துருக்காங்க. எவ்ரி இயர் அட்லீஸ்ட் 1 கொஷின் இந்த ரிலேட்டடான டாபிக்ஸ் வந்து கேட்டுறாங்க, டைரக்டாவோ இன்டைரக்டாவோ. வி ஹாவ் 8 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொலாய்ட்ஸ். அதில் இவங்க
ஒவ்வொன்றுக்கும் டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் எது, டிஸ்பர்ஷன் மீடியம் எது, அதுக்கான எக்ஸாம்பிள் என்ன, அதுக்கான நேம் என்ன, 8 இதுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் எங்கேயாவது இதை எழுதி வச்சோ இல்லை ஃபோட்டோ எடுத்தோ ஒட்டி வச்சுருங்க உங்கள் ரூமில். டெய்லியும் நீங்கள் அட்லீஸ்ட் ஒன்ஸ் கோ த்ரூ பார்க்கணும். அப்படி இல்லைன்னா நிமோனிக்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த டேபிள்லேருந்து ஒரு கொஷின் இருக்கு. ஸோ பிவேர் ஆஃப் திஸ், நல்லா படிங்க. நெக்ஸ்ட் we are moving ahead. We came to the fourth question. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஷேப் வச்சு பார்த்தோம், செகண்ட் ஒரு ரியாக்ஷன், தேர்ட் வந்து எமல்ஷன்ஸ் அண்ட் கொலாய்ட்லேருந்து ஒரு எக்ஸாம்பிள். த ஃபோர்த் கொஷின் இஸ் கிப்ஸ் எனர்ஜி. தெர்மோடைனமிக்ஸ் நான் ஒன் ஷாட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். கிப்ஸ் எனர்ஜியில் ஒரு முக்கியமான ஃபார்முலா இருக்குது, அதுதான் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்காங்கன்னு. அதை நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். இன்னும் நீங்கள் பார்க்காதவங்க நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தட் இஸ் கிப்ஸ் எனர்ஜியில் தெர்மோடைனமிக்ஸில் ஒரு சிம்பிளான ஒரு ஃபார்முலா மட்டும் கொடுத்துருப்பாங்க, அதை பற்றி அப்ளை பண்ணியிருக்கவே மாட்டாங்க. பட் கிளாஸ் 12 எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி யூனிட்ல வந்து நமக்கு அந்த கிப்ஸ் எனர்ஜி வச்சு கம்ப்ளீட்டான நிறைய ஃபார்முலாஸ் இருக்கும், அதுக்கு ரிலேட்டட் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. என்சிஆர்டி எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் இன்டெக்ஸ்ட் கொஷின் அதில் ஒரு 3 கொஷின் இருக்கு. கண்டிப்பாக அந்த 3 கொஷின் வந்து ஒரு கொஷின் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நம்ம. அதில் ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி என்ன, டிஃப்ரெண்டான ப்ராப்பர்ட்டின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க. ஈசல்ங்கிறது இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, இண்டிபெண்ட் ஆஃப் த நம்பர் ஆஃப் மோல்ஸ். அண்ட் தென் delta G, change in Gibbs energy வந்து extensive property, it depends on the number of moles. இது நான் ஏன் கொடுத்துருக்கேன்னா, NEET 2019 நான் எழுதுறதுக்கு முன்னாடி I have attended JEE 2019. அதில் என்ன ரொம்ப முக்கியமாக கேட்டிருந்தாங்கன்னா, ஒரு சிம்பிளான கொஷின் ரொம்ப ஈஸியாக இருந்த மாதிரி தான் இருந்தது, எந்த ஒரு ட்ரிக்கே இல்லாத மாதிரி இருந்தது. பட் நமக்கு வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அந்த கொஷின் நம்ம பார்த்தோம்னாவே எதுக்கு வந்து நம்பர் ஆஃப் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் எதுக்கு அதிகமாக இருக்கும், ஸோ அதுக்கு ஆன்சர் வர மாதிரி இருந்தது. நானும் எழுதிட்டு வந்துட்டேன். பட் ஆஃப்டர் தட் வென் நான் முடிச்சுட்டு கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணி பார்க்குறப்ப தெரிஞ்சது, அவங்க செம்ம இம்பார்ட்டண்ட்டாக ப்ளே பண்ணிட்டு போயிட்டாங்க. இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டு ஒரு செம்ம கேம் ப்ளே பண்ணிட்டாங்க. நமக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸே அங்கே கணக்கு வராதுன்னு சொல்லிட்டு டெல்டா ஈசெல், ஸோ ஈசெல் வந்து நமக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. இந்த கொஷினை நம்ம NEET 2020 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கண்டிப்பாக. இந்த மாதிரி கொஷின் இப்போ வந்து காம்படிஷன் நிறைய இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. செம்ம கேம் அது, பார்க்க ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் மாதிரி இருக்கும். பட் எக்ஸ்டென்சிவ் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி வச்சு விளையாண்டுருக்காங்க. இது யாருமே நம்ம எக்ஸாம் டைமில் வந்து இப்போலாம் யோசிக்க மாட்டோம், நம்ம அளவுக்கு இந்த அளவுக்கு ட்விஸ்ட் நம்ம எதிர்பார்த்திருக்க மாட்டோம். தட்ஸ் வை ஐ வாண்ட் டு ஷேர் திஸ் டு யூ. ஈசல் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த நம்பர் ஆஃப் மோல்ஸ் அண்ட் தென் டெல்டா ஜி இஸ் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, இட் டிபெண்ட்ஸ் ஆன் என். நமக்கு எந்த ப்ராப்பர்ட்டி கேட்குறாங்கன்னு பாருங்க. நம்ம மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் சால்வ் பண்ணுறப்ப டெல்டா ஜி வச்சு தான் சால்வ் பண்ணியிருப்போம். ஈசல் அவங்க மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஸோ ஈசல் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அது இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, the most important formula is delta G equal to minus NF ECEL, and the second is delta G equal to minus RT ln K, so natural log of K. இது வந்து நமக்கு தெர்மோடைனமிக்ஸில் கீழே இருக்க ஃபார்முலா மட்டும் கொடுத்துருந்தாங்க, ஜஸ்ட் நேம் மட்டும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஒன்றுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் டீப்பாக இருக்கும். இதுக்கு ரிலேட்டடாக ஒரு 5 ப்ராப்ளம் போடுங்க ப்ளீஸ். என்சிஆர்டிலேயே சொல்யூஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அலாங் வித் இட் நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும், இன்டெக்ஸ்ட் கொஷின் இருக்கும். அதை அட்லீஸ்ட் அந்த 5 கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் ஐடியா. அப்பயும் உங்களுக்கு ஐடியா கிடைக்கலன்னா யூடியூப்ல போய் போடுங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம் சால்வ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். எஸ், தென் we are moving ahead now. Now we came to the second most important question from electrochemistry. எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி நம்ம நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு, பட் இந்த ஃபார்முலா தான் ஸ்டாண்டர்ட். இந்த ஃபார்முலா படிக்காம நீங்க வேற எதுவுமே படிக்கக்கூடாது. E cell equal to E naught cell minus 2.303 RT/2F log Zinc 2 plus by CO2 plus. இந்த ஃபார்முலா தான் ரொம்ப ரொம்ப பேசிக் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. இதுல இருந்து உங்களால் மேக்ஸிமமா எவ்வளவு கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ பண்ணுங்க. இதையும் கிப்ஸ் எனர்ஜி ரிலேட் பண்ணியிருப்பாங்க. அந்த கீழே பார்த்துருக்காங்க பார்த்தீங்களா, E naught cell equal to ஒருவேளை ஈக்குலிபிரியம்ல இருந்ததுன்னா E naught cell is equal to 2.303 RT/NF log Kc. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் இதுதான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். இந்த ஃபார்முலா தான் முக்கியம். நம்ம அந்த ஃபார்முலா எல்லாரும் படிப்போம், பட் கீழே இருக்க இந்த ஃபார்முலா நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறாங்க. நான் இப்போ உங்ககிட்ட 2 ஃபார்முலாஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். மேலே ஒன்று இருக்கு, கீழே ஒன்று இருக்கு. தீஸ் 2 வர்த் இட். அதில் கீழே இருக்க ஃபார்முலா தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு ரிலேட்டடான எம்சிக்யூஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் அண்ட் கொஷின்ஸ் வந்து என்சிஆர்டியில் இருக்கு. அதே சமயம் நான் சொன்ன ஸ்டாண்டர்ட் புக்லேயும் இருக்கு. யூ கேன் வாட்ச் ஃப்ரம் தட் அண்ட் யூ கேன் ப்ரிப்பேர் ஃப்ரம் தட். Now we came to the next question. இது வந்து பேலன்சிங் ஆஃப் ரியாக்ஷன்ஸ், ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் சாப்டர் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதுவும் இந்த ஃபார்முலா, இந்த ஸ்டெப் முக்கியமாக இந்த Cr2O7 plus SO3. ஸோ இந்த ரிலேட்டடான ஃபார்முலா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். லாஸ்ட் இயர் கூட இதுக்கு ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் வந்திருந்தது. ஸோ ப்ளீஸ் ப்ரிப்பேர் திஸ். அதுவும் என்சிஆர்டியில் ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த பேலன்சிங் எப்படி பண்ணுறதுன்னு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. திஸ் வர்த் இட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ரெடாக்ஸ் படிச்சிங்கனாலும் சரி, ஃபியூச்சரில் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரிக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். ஒரு சில கான்செப்ட் வந்து கெமிக்கல் கைனடிக்ஸ் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
நல்லா படிங்க. பேலன்சிங் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்க்கு ஒரு சில ட்ரிக்ஸ் இருக்கு. அது வேணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க. ஐ வில் மேக் அ வீடியோ ஆன் இட். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னா ப்ளீஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. 2 டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எழுதி பாருங்க. ஒரு 5 ரியாக்ஷனாவது ப்ளீஸ் நீங்கள் எழுதி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிச்சுக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம். தென் we are moving ahead. The 7th question is H2O2 பெராக்சைடு வச்சு. நான் இந்த அளவுக்கு பெராக்சைடை ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்னன்னா, லாஸ்ட் இயர் கூட பியூரிஃபிகேஷன் ரிலேட்டடாக ஒரு டேர்ம் தான் கேட்டிருந்தாங்க. ஜஸ்ட் ஒரு நேமிங் ரியாக்ஷன் தான். நாம ஜஸ்ட் அந்த பெராக்சைடை திருப்பி பார்த்துருந்தாவே நம்மளால எழுதிட்டு வந்திருக்க முடியும். பியூரிஃபிகேஷன் ப்ராசஸில் ஒரு டைப் ஆஃப் நேமிங் ரியாக்ஷன் கேட்டிருந்தாங்க. நல்லா படிங்க. நான் இந்த வருஷம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னன்னா, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பெராக்சைட்லேருந்து வரலாம். அப்படி இல்லைன்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் பெராக்சைட். இந்த 2 சப்டாபிக்லேருந்து நமக்கு பெராக்சைட்லேருந்து கேட்க சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே படிச்சுக்கோங்க. Fe2+, H+, PbS, MnO4-, Fe2+, Mn+. எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி ஒவ்வொரு ப்ராடக்டோடையும் ஒவ்வொரு ரியாக்டன்ட்டோடையும் நமக்கு பெராக்சைட் ஆக்ட் பண்ணி நமக்கு ரிசல்டன்ட் ப்ராடக்ட் தருது. அந்த ரிசல்டன்ட் ப்ராடக்ட் இருக்க என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு NCERT நல்லாவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ளீஸ் கோ அண்ட் ரீட் இட். நவ் வி கேம் டு த 8th question, anomalous properties. நான் எல்லா ஒன் ஷாட் வீடியோஸ்லையும் S பிளாக், P பிளாக், D&F பிளாக் எல்லாத்துலேயும் சொல்கிறது என்னன்னா, அனோமலஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஸ்டாண்ட்ஸ். அனோமலஸ் ப்ராப்பர்ட்டிஸ்ல தான் கண்டிப்பான கொஸ்டின் இருக்கு. அனோமலஸ் ப்ராப்பர்ட்டிஸ்லேயும் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு நிறைய இருக்கு, ஊர்பட்டது இருக்கு. S, P, D and F பிளாக் 4 பிளாக் எலமெண்ட்ஸ் வந்து எது வேணா கேட்கலாம். பட் ரொம்ப முக்கியமாக அவங்க ஸ்ட்ரெஸ் பண்ணுற ப்ராப்பர்ட்டி என்னன்னா சைஸ் அண்ட் அயனைசேஷன் எனர்ஜி. அயனைசேஷன் எனர்ஜி ரொம்ப ரொம்ப முக்கியமாக அவங்க கவனிக்கிறாங்க. ஸோ அயனைசேஷன் எனர்ஜியும் அதே சமயம் நமக்கு சைஸும் ரொம்ப முக்கியம். இஃப் பாசிபிள் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி நம்ம படிச்சுக்கலாம். இஃப் பாசிபிள் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி நம்ம நல்லா படிச்சுக்கலாம். ஸோ தீஸ் 3 ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் இன் அனோமலஸ். நீங்கள் அனோமலஸ் நிறைய படிச்சிருப்பீங்க, அதனால இந்த 3 ப்ராப்பர்ட்டி நல்லா படிங்க. நான் P பிளாக் எலமெண்ட்ஸ்க்கும் சரி S பிளாக் எலமெண்ட்ஸ்க்கும் ஒரு ஃபுல் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். அலாங் வித் கிராஷ் கோர்ஸ் நான் ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். யார் யாரெல்லாம் பார்க்கலையோ நீங்கள் போய் பாருங்க அட் த எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ. Now we came to the 9th question, that is from structure of atom. Last few years நாம் அனலைஸ் பண்ணி பார்க்குறப்ப N, L, M இந்த 3 ரிலேட்டடான டேர்ம்ஸ்ல தான் நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் ப்ளே பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் E = hc/λ இந்த 2 ஃபார்முலால தான் நமக்கு திரும்ப திரும்ப வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம்ல ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக லாஸ்ட் இயரில் எனர்ஜி வச்சு கேட்டிருந்தாங்க. இப்போ 4s ஆர்பிட்டல், ஒரு ஆர்பிட்டலோட எனர்ஜி 4s இப்போ 4 கொடுத்துட்டாங்க, 4s 5p 6dன்னு. ஸோ இந்த 4லையுமே வந்து லோ எனர்ஜிலேருந்து ஹை எனர்ஜிக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுதான் கொஸ்டின். பட் அதுக்கு பின்னாடி இருக்க கான்செப்ட் என்னன்னா, இந்த NLM இந்த 3 டேர்ம்ஸ்க்கு ரிலேட்டடாக தான் நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா படிங்க, ஈஸியாக தான் இருக்கும். NCERT சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க. பட் நீங்கள் வெளியில் யூடியூப்ல போய் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த NLM பற்றி ஃபுல் டீடைல்டு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். அலாங் வித் இட் ப்ரீவியஸ் இயர் JEE கொஸ்டின்ஸ் பாருங்கள், அதுவே தாராளமாக போதும். வேறு எதுவுமே படிக்க தேவையில்ல இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம்லேருந்து. ஓகே ஃபைன், தென் we are moving ahead. This question is from organic chemistry, reaction effects. நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நிறைய இருக்கு. 2 முக்கியமாக அவங்க கான்ஸ்டண்டாக டெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறது வந்து ரெசனன்ஸ் அண்ட் ஹைப்பர் கான்ஜுகேஷன். NCERT நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அழகாக ரெசனன்ஸ் அண்ட் ஹைப்பர் கான்ஜுகேஷன் சொல்லியிருப்பாங்க. பட் நமக்கு அந்த கான்செப்ட்ஸ் வச்சு மட்டும் நம்மளால MCQs JEE ஆகட்டும் நீட்ல ஆகட்டும் அதில் இருக்கிற கேட்குற கொஸ்டின்ஸ் நம்மளால ஆன்சர் பண்ணவே முடியாது. we need to practice a lot of MCQs in resonance and hyperconjugation. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஓகே, அண்ட் அலாங் வித் இட் JEEல நீட் 2019 சரி 2018 சரி கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு மட்டும் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அதுவே தாராளமாக போதும், வேறு எதுவுமே புதுசாக தேவையே கிடையாது. ஓகே, நம்ம ஆல்ரெடி H2O2 ரியாக்ஷன்ஸ் பற்றி பார்த்துட்டோம். ப்ரிப்பரேஷனும் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து கேட்பாங்க. அண்ட் தென் சேஞ்சஸ் டியூ டு லாந்தனாய்ட் கண்ட்ராக்ஷன். லாந்தனாய்ட் கண்ட்ராக்ஷன் நடக்கிறதுனால ஆண்டனாய்ட்ஸ் என்ன பிரச்சனை வருது, அதே சமயம் அது கீழே இருக்க பீரியட்ஸில் சைஸ் ஆஃப் த எலமெண்ட்ஸில் என்ன சேஞ்சஸ் வருது, அதுக்கப்புறம் அந்த பீரியாடிக் லென்த் இருக்குது. ஸோ நிறைய டிபெண்ட் ஆகிருக்கு இந்த லாந்தனாய்ட் கண்ட்ராக்ஷன் அண்ட் இட்ஸ் ரிலேட்டட் சேஞ்சஸ். இது வந்து NCERT சூப்பராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அலாங் வித் அதில் ஒரு இன்டெக்ஸ் கொஸ்டின் இருக்குது, சூப்பராக சொல்லியிருப்பாங்க. ஒரு செம்ம கொஸ்டின் இருக்கு. நீங்கள் யார் யாரும் அதை படிச்சிருக்கீங்களோ தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா போய் படிங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம் லாந்தனாய்ட் கண்ட்ராக்ஷன் அண்ட் ரிலேட்டட் சேஞ்சஸ். ஓகே, தென் அவர் நெக்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் PV = nRT. இந்த ஃபார்முலா எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே படிச்சுட்டு வந்திருப்பீங்க. கேசியஸ் ஸ்டேட், அதாவது இந்த ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் சாப்டரில் PV = nRT வச்சு கேம் ஆடி இருப்பாங்க. அதில் முக்கியமாக நம்ம படிக்க வேண்டியது வேரியேஷன்ஸ் அண்ட் எரர் கரெக்ஷன்.
எரர் கரெக்ஷன் சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்குது, அதை நீங்கள் பாருங்கள். எரர் கரெக்ஷன்ல வந்து ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. எரர் கரெக்ஷனும் பார்க்கணும். அதே சமயம் இதை வந்து கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ், ஃபிசிக்ஸில் வந்து கைனடிக் தியரி ஆஃப் கேஸோட ரிலேட் பண்ணி கேட்கவும் சான்ஸ் நிறைய இருக்குது. ஸோ பிவி ஈக்குவல் டு என்ஆர்டி வச்சு எத்தனை கொஷின்ஸ் பார்க்க முடியுமோ அத்தனை கொஷின்ஸ் பாருங்கள். தி ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஒர்த் இட். டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், தப்பே இல்லை. இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் கொஷின்ஸ்க்கு நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். அண்ட் தென் கமிங் பேக், ஷேப்ஸ் ஆஃப் த காம்பவுண்ட். நான் ஃபர்ஸ்ட் இடத்துல நமக்கு அதான் சொல்லியிருந்தேன், 5 முக்கியமான ஸ்ட்ரக்சர் சொல்லியிருந்தேன். அதோட கண்டினியூவேஷனாக இன்னும் நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி BR3O8ங்கிறது நீட் 2019 கேட்டிருந்தாங்க. அதுக்கு ரிலேட்டடாக ஒரு சில ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. நான் அதை வந்து பார்ட் 2 வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அது டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷனோட ஃபுல்லாக உங்களுக்கு நான் எடுத்துகிட்டு வந்து என்னென்ன எழுதிருக்கணும், என்னோட மெட்டீரியல்ஸ் எல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். எல்லா எக்ஸ்பெக்டட் கொஸ்டினும் நான் ஒவ்வொன்றா சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு ரிலேட்டடான டாபிக் நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வரேன். நான் ஆல்ரெடி ஒரு கம்ப்ளீட் வீடியோ போட்டிருக்கேன், ஆல் த ஆக்சிடைசிங் அண்ட் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் தட் கேன் பி ஆஸ்க்ட் இன் நீட். ஸோ ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எந்தெந்த மாதிரி கொஷின்ஸ் வரும், எந்தெந்த ஃபார்முலாஸ்லாம் இருக்குது, என்னென்ன ஆக்சிடைசிங் அண்ட் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் இருக்குங்கிறதும் சொல்லியிருக்கேன். எது ரிப்பீட்டடாக நீட்டில் கேட்டுருக்காங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்கேன். டூ வாட்ச் இட். அது பார்த்ததுக்கப்புறம் JEE ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், எய்ம்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ரொம்ப முக்கியம். ஆக்சிடைசிங் அண்ட் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் பொறுத்த மட்டும் அது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எய்ம்ஸ் நல்லா உங்களுக்கு அப்ளை பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டாபிக் போய் நல்லா படிங்க. நவ் பேலன்சிங் ரியாக்ஷன்ஸ். நம்ம ஆல்ரெடி ரிடாக்ஸ் ரியாக்ஷனில் பேலன்சிங் ரியாக்ஷன் எப்படி படிக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அது போயிட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் தென் finally we came to the naming reactions in organic chemistry. எந்தெந்த நேமிங் ரியாக்ஷன்ஸ்லாம் நம்ம கண்டிப்பாக படிச்சாகணும், எதெல்லாம் ரொம்ப முக்கியம், அதுக்கு ரிலேட்டடான ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லலாம் கேட்டிருப்பாங்க. ஸோ அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ரேமர் டெய்மன் ரியாக்ஷன். ரொம்ப கோல்ட் ஸ்டாண்டர்டான கொஸ்டின் வந்து எப்பயுமே எக்ஸாமினர்ஸ் ஃபேவரட் கொஸ்டின் வந்து ரேமர் டெய்மன் ரியாக்ஷன். அண்ட் தென் கிளெமென்சன் ரிடக்ஷன், அதுக்கப்புறம் கேப்ரியல் தாலிமைட் சிந்தசிஸ், ஹாஃப்மேன் புரோமைட் டீக்ரடேஷன் ரியாக்ஷன்ஸ். இந்த மாதிரி இன்னும் நிறைய நேமிங் ரியாக்ஷன்ஸ் இருக்குது. நான் எல்லாத்தையும் ஒரு பிடிஎஃபாக நான் இங்கே கிடைச்சது. ஸோ ஐ வில் ஷேர் தட் டு யூ. த லிங்க் இஸ் இன் டிஸ்கிரிப்ஷன். அதே சமயம் கமெண்ட்லேயும் நான் போடுறேன், நம்ம பிளாக்லேயும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் போய் அதை பாருங்கள். எல்லா நேமிங் ரியாக்ஷன்ஸ்லையும் ஒரே பிடிஎஃப்ல அலாங் வித் இட் அது கிரியேட்டடான ப்ராப்பர்ட்டிஸ், முக்கியமான ப்ராப்பர்ட்டி நம்ம எதுக்கு ஞாபகம் வச்சுக்கணும், என்ன ஞாபகம் வச்சுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ கோ அண்ட் வாட்ச் இட் அண்ட் ப்ரிப்பேர் ஃப்ரம் தட். The next question we are going to concentrate on is mole concept, molarity and molality, and then solutions chapter இதோட continuation, elevation in boiling point and depression in freezing point. இந்த 4 subtopic molality, molarity, அப்புறம் depression in elevation in boiling point and depression in freezing point. இந்த 4 ப்ராப்பர்ட்டில இருந்து 3 கொஸ்டின் போட்டால் போதும். மொலாலிட்டியில் 3, மொலாலிட்டியில் 3. அதே மாதிரி இந்த 4 ப்ராப்பர்ட்டில இருந்தும் 3 கொஸ்டின்ஸ் ஈச் ஃப்ரம் என்சிஆர்டியில் இன்டெக்ஸ்ட் கொஸ்டின் சொல்லிட்டு ஒரு 4 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து நெக்ஸ்ட் 3 மட்டும் எழுதுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மிஸ் பண்ணிட்டு அடுத்த 3 கொஸ்டின் நீங்கள் போடுங்க. நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஓரியன்டேஷன் ஆகிடுவீங்க. கண்டினியூஸாக போடணும். 4th-லேருந்து 3rd போகக்கூடாது. ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த்து அந்த ஆர்டராக நீங்கள் போட்டிங்கன்னா தான் ஒவ்வொரு கொஸ்டின்லையும் உங்களுக்கு ஒவ்வொரு கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட், hybridization. Chemical bonding la the most important question asked is hybridization. sp, sp2, sp3. ஸோ இந்த 3மே வந்து கெமிக்கல் பாண்டிங்கில் கொடுத்துருப்பாங்க. கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸில் தான் அடுத்தடுத்த லெவலில் கொடுத்துருப்பாங்க. sp3d2, d2, sp3, dsp2 இந்த மாதிரி நிறைய இருக்குது. பட் கெமிக்கல் பாண்டிங்கில் கொடுத்துருக்க ஹைப்ரிடைசேஷன் டெக்னிக்ஸ் படிங்க. அதை ஸ்ட்ரக்சர்ஸோட ரிலேட் பண்ண கற்றுக்கோங்க. லோன் பேர்ஸ், பாண்ட் பேர்ஸ், எலக்ட்ரான் பேர்ஸ். ஸோ இந்த 3ஐயும் எப்படி நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க, எப்படி நீங்கள் அதுலேருந்து ஹைப்ரிடைசேஷனை டெரைவ் பண்ணுறதுன்னு ஃபுல் ப்ராக்டிஸ் வேணும். கண்டிப்பாக போய் இன்றைக்கே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரத்தில் நான் சொன்ன ஒவ்வொரு கொஷினுக்கும் கான்செப்ட்ஸ், ஒவ்வொரு எம்சிக்யூஸும் நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். நான் கூடிய சீக்கிரத்தில் நான் சொன்ன ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒரு 5 கொஷின் நான் எடுத்துகிட்டு வரலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பட் ஐ நீட் டைம். வந்து எனக்கும் இங்கே நிறைய ஒர்க்ஸ் இருக்குது. அதெல்லாம் பண்ணிகிட்டே தான் உங்களுக்கு சைமல்டேனியஸாக பண்ணிகிட்டு இருக்கேன். ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். நான் வந்து எம்சிக்யூஸ் ஒவ்வொரு டாப்பிக்கும் 5 எம்சிக்யூஸ் எது நீங்கள் போட்டால் போதுன்னு சொல்லிட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன். இஃப் பாசிபிள் எவ்வளோ சீக்கிரம் முடியும் ஐ வில் ஷேர் தட் டு யூ. தென் கெமிக்கல் கைனடிக்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமான இது வந்து சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அண்ட் செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன்ஸ். இதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கன்னு தெரியணும், நம்பர் ஆஃப் மோல்ஸ் தெரியணும், அந்த ரியாக்ஷனை எழுத தெரியணும். தட் இஸ் என்சிஆர்டியில் இருக்குது. அதே சமயம் எக்ஸ்ட்ரா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அட் லாஸ்ட்
என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரியிலேருந்து க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஓசோன். ரொம்ப ரொம்ப முக்கியம். க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஓசோன் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் வந்து எமக்கு ஏன் ஓசோன் ஓட்ட உழுவுது, இந்த மாதிரி சம்திங் ரிலேட்டடான ஒரு சில கான்செப்ட்ஸ் இருக்குது. அது கொஞ்சம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா தட் இஸ் மோர் தென் எனஃப் ஃப்ரம் என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி. ஸோ இட்ஸ் அ பிக் வீடியோ. நான் உங்களுக்கு நிறைய விஷயம் புதுசாக சொல்லியிருக்கேன். இது எல்லாத்தையும் ட்ரை டு ரீட் த டாபிக் ஃப்ரம் நவ். அட்லீஸ்ட் இந்த நான் சொன்ன டாபிக்ஸ் ஆகுது ஃபுல்லாக நீங்கள் இப்போ படிக்க ட்ரை பண்ணுங்கள். ஒவ்வொரு டாபிக்ஸ் படித்து முடிச்சுட்டு அதுக்கு ரிலேட்டடான எம்சிக்யூஸ் ஆர் கான்செப்ட் கொஷின் வந்து ஒவ்வொரு டாபிக் படித்து முடிச்சுட்டு எம்சிக்யூஸ் அப்படி இல்லைனா ரிலேட்டடான கான்செப்சுவல் கொஷின்ஸ் வந்து என்சிஆர்டிலே இருக்குது. கொஞ்சம் பாருங்கள். பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன் புக் வச்சுருக்கீங்களோ அந்த சொல்யூஷன் புக்கில் நீங்கள் போய்ட்டு இதுக்கு ரிலேட்டடான எம்சிக்யூஸ் பாருங்கள். This will help you to score almost 161 in chemistry. நான் இதெல்லாமே தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். இன்னும் நிறைய கொஷின்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்குது. பட் இந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் போட்டிங்கனாவே யூ கேன் ஸ்கோர் மோர் தென் 100 மார்க்ஸ். கண்டிப்பாக சொல்கிறேன். இதுக்கு ரிலேட்டடான எம்சிக்யூஸ் நீங்கள் போட்டுட்டு ப்ராப்பராக நீங்கள் கான்செப்ட்ஸ் படித்து நீங்கள் ட்ரிக்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா தாராளமாக 100 மார்க்குக்கு மேலே எடுக்க முடியும். ஆஃப்டர் தட் நான் இன்னும் பார்ட் 2 வீடியோவில் இன்னும் என்னென்னலாம் கொஷின்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். along with it few MCQs related to the topic எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம ப்ரிப்பரேஷனில் நிறைய தடைகள் வந்துட்டு இருக்கு. நிறைய பேர் காம்படிஷன் வந்து காம்படிட்டிவ்லி நிறைய பேர் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இந்த ஒரு பெரிய காம்படிஷன் எக்ஸாமில், இந்த ஒரு இவ்வளோ பெரிய காம்படிட்டிவ் எக்ஸாமில் நம்ம மற்றவங்கள விட சுப்பீரியராக இருக்கணும். அப்போ தான் நம்மளால் சீட் எடுக்க முடியும், நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். தட் ரியலி மேட்டர்ஸ். Hope you guys enjoyed this video. I think this video have created some values in your preparation. Thank you all. Bye.